கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நம்மை தயவாக கடந்த 7 மாதங்களும் ஆசீர்வதித்து இந்த 8வது மாதத்தை நாம் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. நாம் எஜமானுடன் சில தருணங்கள், மொமெண்ட்ஸ் வித் அ மாஸ்டர் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடரை ஆரம்பித்தோம். அதில் இன்றைக்கு நாம் 2வது பாடத்தை படிக்க போகிறோம். 2ஆம் பாக செய்தியை தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பில் என்றால் a tragic moment. நம்ம போன தியானத்தில் போன மாதம் மறுவமாக்கும் தருணம் என்று ஒரு குஷ்டரோகி பற்றி படித்தோம். இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சோகமான தருணம் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். a tragic moment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்த அநேகர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நித்தியத்திற்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அவரோடு பேசி கேள்வி கேட்டு அவர் பதில் கொடுத்தும் அவருடைய வாழ்க்கை மிகவும் சோகமாக முடிந்து போனது. யார் அந்த நபர் என்று யோசிக்கிறீர்களா? அவரை குறித்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நாம் இந்த நபரை குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் என்று ஜெபத்தோடு நாம் படிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எஜமானுடன் சில தருணங்கள், சில மணித்துளிகள், இப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றவர்கள் அநேகர். அதில் ஒரு நபரை குறித்து இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். அவையினவர்களோடு பேசி, தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் சீர் செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாங்கள் சீர் செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யார் அந்த நபர் என்று கேட்கிறீர்களா? இயேசுவை சந்தித்து அவரோடு சம்பாஷித்து ஒரு சோகமான நிலையை அடைந்த அந்த நபர் யார் என்று சொன்னால், பணக்கார வாலிபன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சம்பவம், இந்த நபரை குறித்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்களில், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களில், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களில் அடங்கியிருக்கிறது. நாம் பொதுவாக இந்த நபரை த ரிச் யங் ரூலர் என்று சொல்கிறோம். 3 சுவிசேஷங்களிலுமே அவன் பணக்காரன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் மத்தேயுல மாத்திரம் கவனிச்சிங்கன்னா அவன் வாலிபன் என்று படிக்கிறோம். லூக்காவிலே படித்தோம் என்றால், லூக்கா 18:18 அவன் தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவன் ஒருவன் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது ஜெபாலய தலைவனாக அவன் இருந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இப்படி இயேசுவை தேடி வந்த அந்த நபர் யார் என்றால், ஒரு வாலிபன், இளமை துடிப்புள்ளவன், அவனிடத்தில் மிகுந்த ஆஸ்தி இருந்தது, மட்டுமல்ல அவனிடத்தில் நல்ல பக்தியும் இருந்தது. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும். பார்த்தீங்களா? அப்போது நல்ல பக்தி, ஒழுக்கம் எல்லாம் அவனிடத்தில் இருந்தது. நல்ல ஒரு அந்தஸ்திலும் அவன் இருந்தான். தலைவன் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது.
அப்படியானால் வெளித்தோற்றத்தின்படி பார்த்தால் எல்லா சிறப்புகளும் அவனிடத்தில் நிறையவே இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய சமாதானம் அவனிடத்தில் இல்லை. அன்பானவர்களே, நாமும் ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரோடு பேசுவது போல நம்முடைய ஆலய ஆராதனைகளில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். ஆனால் ஒருவேளை நம்முடைய நிலை சுகமான நிலையிலே முடிந்து விடுமா? இவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் இவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய அந்த சமாதானம் இல்லாத நிலையில் நாம் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்கணும். ஆகவே இவனை குறித்து நாம் பார்க்கிற முதல் காரியம் அவனுடைய வாஞ்சை. அவனுடைய வாஞ்சை, the man and his desire. அந்த பணக்கார வாலிபனும் அவனது வாஞ்சையும். அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை பார்த்து, நான் அந்த சமாதானத்தை எப்படி அடைவது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்தினான். அன்பானவர்களே, அப்போ தேவனை நாம் தேடும் பொழுது அந்த உள்ளான வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? ஏனென்றால் இயேசுவிடம்தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. இரண்டாவது, இந்த மனிதனை பற்றி நான் பார்க்கிற இரண்டாவது காரியம், பணக்கார வாலிபன் அவனிடம் காணப்பட்ட வஞ்சகம். அவனிடத்தில் காணப்பட்ட வஞ்சகம் என்ன? அவன் சரியான நபரிடத்தில் வந்தான். யாரிடம் வந்தான்? இயேசுவிடம் வருகிறான். சரியான நபர் இயேசுவிடம் வந்து சேருகிறான். அவன் எப்படி வந்தான் பாருங்களேன். நீங்கள் மார்க்கு 10வது அதிகாரத்தில் கவனித்தீர்கள் என்று சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, ஓடி வர்றான். he came running, வேகம் ஓடி வந்தான். அப்போது ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய வழிமுறை அதுதாங்க. ஓடி வந்தான். எவ்வளோ வேகமாக ஓடி வந்தது மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. எவ்வளோ பக்தி! ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் கெஞ்சுவதற்கு அவர் தகுதி உள்ளவர் என்றே அவன் அறிந்திருந்தான். அவ்வளவுக்கு அவன் பணிந்து தாழ்த்தி அவருக்கு முன்பாக மண்டியிட்டான். சரியான நபரிடத்தில் வந்தான், சரியான வழிமுறையை கடைபிடித்தான், அவன் சரியான நோக்கத்தோடு வந்தான். என்ன நோக்கம்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? This young man came to Jesus pondering the issues of eternity. நித்தியத்தை குறித்த அந்த கேள்வியோடு தான் அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். அப்படியானால் அது சரியான நோக்கம் தானே. அவன் இருதயத்தில் அந்த தேவையை உணர்ந்தவனாக அவன் வந்தான் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அவன் சரியான நேரத்தில் வந்தான். பாருங்களேன், வசனம் சொல்லுது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில். அவர் அந்த வழியில் போகிறாரு, இவன் ஓடி வரான். அதாவது எப்போ வரான்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் தான் வந்தான். ஆனால் அவனாக இயேசுவை தேடி வந்தானா அப்படின்னா கிடையாது. அவர் அந்த வழியில் போகிறாரு, நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, அதனால் வருவோம் என்று அவன் வருகிறான். இதே போல தான் நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம். அதாவது இயேசுவானவர்கிட்ட எப்போனாலும் வந்துக்கலாம், எப்போனாலும் வந்துக்கலாம்.
என்னுடைய அட்டவணைப்படி எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போ அவர்கிட்ட போனால் போதும் என்று பலர் நினைக்கிறார்கள். இவனும் இயேசு அந்த பக்கம் இருக்கிறாரு, அந்த வழியில் தான் இயேசு போகிறாரு, அதனால தாங்க அவன் வந்தான். இவன் இயேசுவை தேடி வந்தானா அப்படின்னா கிடையாது. அன்பானவர்களே, தனக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது, அதனால் அவன் ஓடி வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்குது அதனால் அவர்கிட்ட போவோம் என்பதல்ல, அவரை தேடி, அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், என் பாவம் அவரை விட்டு என்னை தூரப்படுத்தி இருந்தாலும் அவரை தேடி ஓடி வர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, அவன் வந்தான். வந்துட்டு அவன் கேட்ட கேள்வி பாருங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதே காரியத்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னு சொன்னால், அவன் கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? மத்தேயுவில் அப்படி வாசிக்கிறோம். மார்க்கில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எந்த நன்மை செய்ய வேண்டும்? அதாவது ரட்சிப்பை, பரலோகத்தை, நித்திய ஜீவனை தான் ஏதாகிலும் செய்தால், நன்மை செய்தால் அடைந்து விடலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். அன்பானவர்களே, he was looking for a do oriented salvation. என்ன செய்யணும்? இதை செய்தால் அதை செய்தால் ரட்சிப்பு கிடைச்சிருமா? அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் நமக்காக he has already done, it is finished, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி தான் சிலுவையில் உயிரை கொடுத்தார். ரட்சிப்பு என்று வரும்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்று எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் செய்து விட்டார். அப்போ அவன் நினச்சிக்கிட்டான், ரட்சிப்பை நான் ஏதாகிலும் செய்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் எல்லாமே செய்து முடித்து விட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் அதான் சொல்லுது. நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல. நான் என்ன செய்யலாம், எது செய்யலாம், இது பண்ணலாமா, அந்த பண்ணலாமா, எந்த நன்மை செய்யலாம் அப்படின்னு அவன் நினச்சான். பல நேரங்களில் நாம் அப்படித்தான், நம்ம இதெல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஊழியம் செய்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், உதவிகள் செய்கிறோம், நன்மைகள் செய்கிறோம், அதனால் நமக்கு ரட்சிப்பு என்று நாம் நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. அப்போஸ்தலர் 16:30 கூட அந்த சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவின் இடத்துல கேள்வி கேட்டான். ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். இதை செய் அதை செய்யணும் பவுல் சொன்னார். அப்போஸ்தலர் 16:31 படிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் விட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, பார்த்தீங்களா, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ரட்சிப்படைவதற்கு நான் செய்ய வேண்டியது என்று ஒன்றுமில்லை, இயேசு எல்லாம் செய்து முடித்து விட்டார். நான் அவரை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அப்போ இவன் நினைக்கிறான் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நான் ஆண்டவர் கேட்டார், கற்பனையில் கடைபிடிக்கிறாயா? ஆமாம், நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா. ஆகவே இப்படியெல்லாம் நான் கடைபிடிக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு ஒரு பரிசாக, ஒரு ரிவார்டாக கிடைச்சிரும், ஒரு பலனாக கிடைத்துவிடும் என்று நினைத்தான். நாம் நிறைய நேரங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். கற்பனையில் கடைபிடிக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால, இப்படி இருக்கிறதுனால, ஓய்வு நாளை இப்படி கடைபிடிப்பதால், அப்படி கடைபிடிப்பதால் நித்திய ஜீவன் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். அதனால் கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்லலை, நாம் கடைபிடிக்கத்தான் வேண்டும். ஆனால் இதெல்லாம் நான் செய்கிறேன், அதனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்றும்
நாம் நினைக்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. ஆனால் நாம் ஜாக்கிரதை காக்க வேண்டும். நாம் செய்கிற சேவைக்காக நமக்கு ரட்சிப்பு கிடையாது. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஆண்டவர் நம்ம இழுத்து கொள்ளணுங்க. யோவான் 6:44 படிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இழுத்து கொள்ள வேண்டும். நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யோவான் 10:28 இயேசு சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை அவர் நம்ம கொடுக்கிறார். அவர் நம்ம இழுத்து கொள்ளுகிறார். நாம் சம்பாதிக்கிறது கிடையாது. நான் இது செய்கிறதுனால அது செய்கிறதுனால ரட்சிப்பு என்பது, நித்திய ஜீவன் என்பது, பரலோகம் என்பது கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவரிடத்தில் வந்து இந்த கேள்வி கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அவனிடத்தில் 2 காரியங்களை தேவன் 2 காரியங்களை வைத்து அவனிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். நல்ல போதகரே. என்னன்னா, நீ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை ஒரு மகானாக, மாபெரும் ஆசானாக, ஆசிரியராக பார்க்கிறார்கள். இவனும் அப்படி தான் பார்த்துருக்கிறான். நல்ல போதகரே, குட் டீச்சர், நல்ல போதகரே. அவன் அவரை இரட்சகராக பார்த்தானா என்பதுதான் கேள்வி. உலகத்தார் பார்ப்பது போலவே அவனும் பார்த்திருக்கிறான். இயேசுதான் இரட்சகர், அவரிடம் வரவேண்டும் என்ற, அவரிடத்தில் வந்துவிட்டால் ரட்சிப்பு என்ற வெளிச்சம் அவனுக்கு இல்லையோ? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ யோசித்து பாருங்கள். இயேசுவிடம் வந்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். இரட்சகர் அவர்தான் என்ற நிச்சயத்தோடு அவரிடத்தில் வர வேண்டும். யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர், நம்முடைய இரட்சகர் அவர்தான் என்று அவரை விசுவாசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய இரட்சிப்புக்கு ஒரு அடிப்படை பாடம். இயேசுவை நாம் இரட்சகராக பார்க்க வேண்டும். இவன் ஒரு நல்ல போதகராகத்தான் பார்த்தான். அது மட்டுமில்லை, அவனிடத்தில் பாவ பிரச்சனையையும் இயேசுவானவர் அவனிடத்தில் எடுத்து காண்பிக்கிறார். அவனை கேட்டார், கற்பனைகள்லாம் கடைபிடிக்கிறாயா? இப்படிலாம் இருக்க? ஆமாம் ஆண்டவரே, என் சிறு வயதிலிருந்து நான் கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. மார்க் 10 நம்ம அதை வாசிக்கிறோம். 21 வசனம். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. பாருங்களேன், அப்படிப்பட்டவனிடத்திலும் ரட்சிப்பை சம்பாதித்து விடலாம், ரட்சிப்பை எனக்கு ஒரு பலனாக கிடைச்சிரும், இப்படிலாம் நினச்சி வந்தவன்கிட்ட கூட இயேசுவை இரட்சகராக அல்லாமல் ஒரு குட் டீச்சர், ஒரு நல்ல ஆசிரியராக மாத்திரமே பார்த்து வந்த அவனிடத்திலும் தேவன் அன்பு கூர்ந்து மனதுருகி, அதான் அர்த்தம், மனதுருகி அவனிடத்தில் கரிசனையோடு இப்பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வா. உனக்கு உண்டானவைகள் விற்று தரித்திரருக்கு கொடு. 2வது, சிலுவையை எடுத்துக்கொள். 3வது, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்போ ரட்சிப்பு என்றால்
நமக்கு இருக்கிற எல்லா சொத்து சுகங்களையும் விற்று கொடுத்து விட்டால் ரட்சிப்பு கிடைத்து விடும், அதனால் ஆண்டு விற்று கொடுக்க சொன்னாரா? அப்படி சொல்லலை. என்ன அர்த்தம் அப்படின்னா, மகனே உன் மனசெல்லாம் அதில் தான்ப்பா இருக்குது, உன் ஆஸ்தி மேலே தான் உன் மனம் இருக்கிறது, பணத்தின் மீது தான் உன் மனம் இருக்கிறது, நீ கொடுக்கிற முதலிடம் அதற்குத்தான். முதல்ல அதை அகற்று. உன் சுயம் அதன் மீது தான் இருக்கிறது. சிலுவை எடுத்துக்கொள். சிலுவை அப்படின்னாலே மரணத்திற்கு அடையாளம். இயேசு சிலுவையில் மரித்தார் அல்லவா? ஆண்டவர் நம்மை பார்த்து சிலுவை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ சுயத்திற்கு சாக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பொருள். Die to self. That is the meaning of cross. சிலுவைக்கு அர்த்தம் அதுதான். சுயத்திற்கு நீ மரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட புரிதல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. நீ என்ன வேணாலும் செய்யப்பா, நீ எப்படி வேணாலும் வாழலாம், நீ என்ன நாள் சாப்பிடு, நீ உலகத்தார் போல ட்ரெஸ் பண்ணு, எப்படினாலும் நீ இரு, நீ இருக்கிற மாதிரி இயேசுவிடம் வா, உன் இஷ்டம் போல நீ வாழலாம், நீ இயேசுவிடம் வந்துரு, இயேசுவை விசுவாசி போதும், இயேசுவை பேருக்கு விசுவாசி, நீ உன் இஷ்டம் போல நீ வாழலாம். அன்பானவர்களே, அப்படியே ஆண்டு சொல்லிக்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு கம் டு மீ யூ ஹாவ் டு டை டு யோர் செல்ஃப், அண்ட் இஃப் யூ வில் டூ தட் தென் ஐ வில் லிவ் த்ரூ யூ. என்னிடத்துல நீ வர வேண்டுமா? நீ சுயத்திற்கு மரிக்க வேண்டும். நீ அப்படி செய்தால் நான் உன் மூலமாக வாழ்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது சுயத்திற்கு மரிக்கணும், பிற்பாடு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறார். நீ எதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சதம், எதுதான் உன் வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இதுதான் என் வாழ்க்கை, பணம் தான் என் வாழ்க்கை அப்படி நினச்சிட்டு இருக்கிறியா? அல்லது வேறு எதெல்லாம் நமக்கு ஒரு கண்ணியாக தெரிகிறதோ இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் விட்டு நீ என்னை முதன்மைப்படுத்து, இயேசுவை முதன்மைப்படுத்து. இயேசு சொன்னார்ல, 10 கட்டளை சொல்லிக்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், அந்த பணக்கார வாலிபனுக்கு, அந்த ரிச் யங் ரூலர், அந்த தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா பணம் தான் அவனுக்கு, காசையே தான் கடவுள்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு ஆஸ்தியே அவனுக்கு ஆண்டவராக இருந்தது. ஏசாயா 45:22 படிக்கிறோம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும், அப்பதான் ரட்சிப்பு. சுவிசேஷத்தினுடைய கோரிக்கை அதுதாங்க. மனம் திரும்பி, பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்து அவரிடம் வந்துவிட்டால், விசுவாசத்தின் மூலமாக அவரை ஆறத் தழுவிக்கொண்டால் அவர் நம் ஆத்மாவை ரட்சிப்பார். நம்மை ரட்சிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10 படிக்கிறோம்ல அன்பான தேவ பிள்ளைகளே. ஆகவே அவனுக்குள் இருந்த வாஞ்சை நிதி ஜீவனை அடைய என்ன செய்யணும்? அவனுக்குள் இருந்த வஞ்சகம் என்ன? அந்த மிகுந்த ஆஸ்தி, அதுவே அவனுக்கு கண்ணியாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, மெய்யான ரட்சிப்பை அனுபவிப்பதற்கு நம்மிடத்தில் எது தடையாக இருக்கிறது, என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் எது தடையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டுவிட. ஆண்டவர் விற்று கொடுன்னு சொன்னாரே, எல்லாத்தையும் விற்று கொடுத்துருங்க, அது அர்த்தம் இல்லை. எதை நம்ம விட வேண்டுமோ அதை விட வேண்டும். சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும், சுயத்திற்கு மரிக்க வேண்டும், பின்பு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, கடைசியாக இந்த பணக்கார வாலிபன் செய்த தீர்மானம்.
அவனுடைய வாஞ்சையை பார்த்தோம், அவனுடைய வஞ்சகம் பார்த்தோம். மூன்றாவது, அவன் செய்த தீர்மானம். என்ன தீர்மானம் செய்தான்? அவன் தீர்மானத்தை 2 விதமாக சொல்லலாம். He made an earthly decision. பூமிக்குரிய தீர்மானத்தை அவன் செய்தான். எனக்கு பூமிக்குரிய தீர்மானம்? நித்திய ஜீவனா, மிகுந்த ஆஸ்தியா அப்படின்னா அவன் பரலோகத்திற்கான தீர்மானம் பண்ணலை. இயேசுவை அவன் பின்பற்றலை. மிகுந்த ஆஸ்தி, பூமிக்குரிய தீர்மானத்தை அவன் செய்தான். பாருங்களேன், அவனுக்கு நித்திய ஜீவனும் வேணும், ஆஸ்தியும் வேணும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்தேயு 6:24, 16:24 ரெண்டையும் மறந்துடாதீங்க. மேத்யூ 6:24 and 16:24. மத்தேயு 6:24, 16:24 வாசிக்கிறேன். மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த பணக்கார வாலிபன் நித்திய ஜீவனும் வேணும், இயேசுவும் வேணும், ஆஸ்தியும் வேணும்னு நினச்சான். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன்கிட்ட சொன்னதை, பணக்கார வாலிபன்ட்ட சொன்னதை ஆண்டவர் ஏற்கனவே சிஷ்யர்களுக்கும் சொல்லியிருக்கிறார். 6:24, 16:24 சிஷ்யர்களிடத்தில் அவர் சொன்னதை இவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் பர்சனல் இன்டர்வியூவில் சொல்கிறார். தனிப்பட்ட நேர்காணலிலே அவர் சொன்னார். அன்பு கூர்ந்து அப்படின்னு படித்தோம். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார். அவனுக்கு ஏறலை, அவனுக்கு புரியலை. அவன் இயேசுவால் கவர்ந்திழுக்கப்படவில்லை, உலக கவர்ச்சியால் தான் அவன் இழுக்கப்பட்டான். பைபிள் படிக்கிறோம்ல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். படிக்கலாமா? தொடர்ந்து அதே மார்க்கு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம், மார்க்கு 8:26-27 பாருங்களேன். பின்பு அவர் அவனை நோக்கி, மார்க்கு 8:36-37, 36-37 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இன்னொரு இடத்துல ஆண்டு சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினம். அதாவது பணக்காரர்களாக இருப்பது பாவம் என்று சொல்லவில்லை. பணத்தின் மீது மனம் வைத்து, பணமே சதம், பணமே வாழ்க்கை, அந்த பண ஆசையோடு வாழ்வது தான் பாவம். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ அவன் என்ன செய்கிறான்? he made an earthly decision. பூமிக்குரிய தீர்மானத்தை அவன் செய்து விடுகிறான். ரெண்டாவது, அவன் தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்னா, he made an eternal decision. நித்தியமான ஒரு தீர்மானம். என்ன நித்திய தீர்மானம்? அவ்வளோதான். அவன் பரலோகத்துக்கு வருவானா அப்படின்னா 100% சந்தேகம்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இயேசுவை சந்திப்பதற்கு, இயேசுவோடு பேசுவதற்கு. இந்த சம்பவத்தை குறித்து எலன் ஒயிட் அம்மையார் டிசரவேஜஸ் இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, இந்த பணக்கார வாலிபன், ரிச் யங் ரூலர், இந்த பணக்கார வாலிபனான தலைவன், அவனுக்குள்ளே இருந்த திறமைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தாராம். இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஆண்டவரை மனதார தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு விட்டால், இவன் எப்படியெல்லாம் தேவனுக்காக செயல்பட முடியும் அப்படின்றத ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிந்திருந்தாராம். ஆனால் he made a wrong choice. அவர் ஒரு தவறான தீர்மானம் செய்து, அந்த தீர்மானம் நித்தியமான தீர்மானமாக இருந்தது. யோசித்து பாருங்க, அவன் எப்படி போனான், எப்படி திரும்பி போனான் அப்படின்னா, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். நெவர் டு கம் பேக், திரும்ப வரவே இல்லை. துக்கத்தோடு போய்விட்டான். ஒரு சோகமான தருணம். சிலுவையில் இயேசு தொங்கும்போது கூட இருந்த ஒரு கள்ளன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவரை பார்த்து கொண்டே இருந்த நூற்றுக்கதிபதி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. நிக்கோதேமோ பாருங்க, ராத்திரி வந்து இயேசுவை 3 முறை சந்தித்தவன், 3 ராத்திரிகளிலே சந்தித்தவன். அதாவது ராத்திரி தான் பைபிளில் போட்டிருக்கும். 3 இடத்துல, 3 ராத்திரிகள் இல்லை, 3 இடத்துல ராத்திரின்னு போட்டிருக்கும். இப்படி ரகசியமாக இருந்த அந்த சீஷன் நிக்கோதேமோ ஒரு டைம் பகிரங்கமாக வெளியில் வந்துடுறான். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அரிமத்திய ஊரனாகி யோசேப்பு இந்த நிக்கோதேமு கூட வந்துடுறார். நிக்கோதேமு பெரிய பணக்காரர் பார்த்தீங்களா. இப்படி இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்தித்தவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய மாற்றம் அடைந்தார்கள், மனமாற்றம் அடைந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள். ஆனால் இந்த பணக்கார வாலிபன் நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவனுடைய முடிவை பற்றி பைபிளில் சொல்லாவிட்டாலும் அவன் வயதாகி ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு மரிக்கக்கூடிய தருணத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி அவனை காப்பாற்றி இருக்காது. நமக்கு அலெக்சாண்டர் கதை தெரியும்ல, மகா அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அரசன், பேரரசன். அவன் தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு வைத்து ஒரு காரியம் சொன்னான். நான் சாகும் பொழுது நீங்கள் 3 காரியம் செய்ய வேண்டும். 1, மன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் மரண தருவாயில் பெட்டில் இருக்கிறார். 3 காரியங்கள் செய்ய வேண்டும். சரின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுங்க, நான் சாகும் பொழுது எனது சவப்பெட்டிக்கு முன்பாக இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் முன்னே செல்ல வேண்டும். முதலாவது காரியம். சரி மன்னா என்றார்கள் மந்திரிகள். 2வது, என் பெட்டி போகும் பொழுது என்னுடைய ஆஸ்தி, செல்வம், ரத்தின கற்கள், தங்கம், வெள்ளி, பணம் எல்லாத்தையும் தெருவில் போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மன்னா. 3வது, எனக்கு ஒரு பெட்டி செய்யும் பொழுது அந்த பெட்டியில் 2 துவாரம் வைத்து என்னோட 2 கைகளையும் வெளியே விரித்தாறு போல் தூக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். சரி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்டாங்களாம். ஒரு பிரதம மந்திரி கேட்டாராம், மன்னா நீங்கள் சொன்ன 3 காரியங்களை நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதன் பொருள் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அலெக்சாண்டர் சொன்னாராம், நான் மாபெரும் மன்னன், அகிலத்தையே ஆண்டவன், அனைத்து நாடுகளையும் சிறைபிடித்தவன், வென்றவன், கடைசியில் சமுத்திரத்தின் முன்பாக நின்று சமுத்திரமே நான் ஜெயிக்காதது ஒன்றே ஒன்று, அது நீதான் என்று நான் சொன்னவன். இப்பொழுது மரணம் என்னை வென்றுவிட்டது, என்னை வெல்லப் போகிறது, நான் சாகப் போகிறேன். எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தாலும் அவர்களால் என்னை காப்பாற்ற முடியவில்லை. எவ்வளவு ஆஸ்திகள் எனக்கு இருந்தாலும் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை. அதனால தான் என் கை வெளியில் தெரிகிற மாதிரி தூக்கி செல்லுங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி அவனுக்கு செய்தார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பணக்கார வாலிபன் வயதாகி ஒருவேளை வியாதிப்பட்டு அவன் மரிக்கும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி, ஐயோ ஆஸ்தியை நம்பி நான் போனேனே, அதை என்னை காப்பாற்றவில்லையே என்று அவன் துக்கத்தோடு மரித்திருந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இனி அவனுக்கு இன்னொரு ரட்சிக்கப்படும் தருணம் இல்லை. அன்பானவர்களே, அவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு, அவரிடம் கேள்வி கேட்பதற்கு இன்னொரு தருணம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் கேள்விக்குறிதான். 2ஆம் உயிர்த்தெழுதலில் அவன் பங்கு பெறலாம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அந்த பணக்கார வாலிபனுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இன்னும் உயிரை கொடுத்திருக்கிறாருங்க. இயேசுவை தேடி ஓடி வருவதற்கு, கடைசியில் பார்த்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட கடைசியில் வரலாம் என்று அல்ல, இன்றைய ரட்சணைய நாள்,
இப்பொழுதே அனுகிரக காலம் என்று உணர்ந்து நாம் இயேசுவிடம் ஓடி வர வேண்டும், தனிப்பட்ட முறையில், குடும்பமாக. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களில் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று இயேசு சொன்னார். அதே போல் என்னிடத்திலையும் அவர் சொல்லுகிறார், என்கிட்ட என்ன குறை இருக்குது அதை ஆராய்ந்து ஆவியானவர் பலத்தினாலே மேற்கொண்டு தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். சபைகளில் இருக்கிறோம், காலங்காலமாக சபையில் இருக்கிறோம், போதகராக இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு இருக்கிறோம், இயேசுவோடு அப்பாயின்மெண்ட்டில் ஆலயத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோம், பெரிய பெரிய பொறுப்புகளில் ஆலயங்களில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கடைசியில் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக்கூடாது. அப்படி இழந்தோமானால் அதுவே ஒரு சோகமான தருணம். அன்பானவர்களே, எஜமானுடன் சில தருணங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தருணங்களை, இந்த செய்தி கேட்குறீங்களே, இதுவே ஒரு மிகப்பெரிய தருணம். இதை பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவருக்கு சாட்சியாக வாழ அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி. எஜமானுடன் சில தருணங்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு சோகமான தருணம் என்று பணக்கார வாலிபனை குறித்து படித்தோம். தகப்பனே, நாங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்கிறோம்? பூமிக்குரிய தீர்மானமாக ஒரு மாபெரும் இழப்பை சந்திக்கும் விதத்தில் ஒரு நித்திய தீர்மானத்தை நாங்கள் செய்து விடாதபடி தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் தீர்மானித்து உமக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் உம்மோடு நெருங்கி சேரக்கூடிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.